வணக்கம். 10 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கின்றனர். குறிப்பாக ஆளுநரை கண்டித்து திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் தொடர்பாக சென்னையிலிருந்து செய்தியாளர் கோகுல் மற்றும் நெல்லையிலிருந்து சிவமணி ஆகியோர் நேரலையில் இணைந்திருக்கின்றனர். அத்தோடு டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளது குறித்து செய்தியாளர் சுசித்ரா, டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மேலூரிலிருந்து பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பேரணி செல்வது குறித்து செய்தியாளர் வெற்றி ஆகியோர் விவரங்களை தருவதற்காக காத்திருக்கின்றனர். இவர்களோடு பேசுவதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் விதத்தில் புதிய விதிமுறைகள். ஆளுநரே தேர்தல் குழுவை முடிவு செய்வார் என்றும் மாநில அரசு உறுப்பினரை பரிந்துரைக்க முடியாது என்றும் புதிய வரைவு. சட்டப்பேரவையை ஆளுநர் அவமதித்ததாக கூறி திமுகவினர் இன்று போராட்டம். மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம். மன்மோகன் சிங் ஈவி கேஸ் இளங்கோவனுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல். தீர்மானம் வாசிக்கப்பட்டதை அடுத்து அவை ஒத்திவைப்பு. இன்றும் கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள். காய்ச்சல் காரணமாக எடப்பாடி பழனிசாமி வரவில்லை. டெல்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதி இன்று அறிவிப்பு. பிற்பகல் 2 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் தலைமை தேர்தல் ஆணையம். நேபாளம் திபெத் எல்லையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். டெல்லி, மேற்கு வங்கம், பீகாரிலும் உணரப்பட்ட நில அதிர்வால் குலுங்கிய கட்டடங்கள். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி சந்தையில் பொங்கலையொட்டி அதிகரித்த ஆடுகள் விற்பனை. 1 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. மயிலாடுதுறையில் ஆம்புலன்ஸின் ஸ்ட்ரெச்சரில் தலை சிக்கி தவித்த இளைஞர். 1 மணி நேரம் போராடி மீட்ட தீயணைப்புத்துறை. சென்னை மற்றும் சேலத்தில் தலா ஒருவர் HMP வைரஸால் பாதிப்பு. 2 பேரும் நலமுடன் இருப்பதாக தமிழ்நாடு அரசு தகவல். HMP வைரஸ் பாதிப்பால் பொதுமக்கள் பதற்றமடைய தேவையில்லை. கொரோனா அளவிற்கு பெருந்தொற்றாக மாறாது என மருத்துவர்கள் நம்பிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து கருத்து சொல்ல மறுத்த ரஜினிகாந்த். அரசியல் கேள்விகள் வேண்டாம் என கூறி தவிர்த்தார். அரசியல் கேள்வி கேட்க வேண்டாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் வெள்ளிக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு 14,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கோயம்பேடு மதுரவாயல் சாலையில் ஆம்னி பேருந்துகளை நிறுத்தினால் கடும் நடவடிக்கை என அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. மதுரை மாவட்ட ஜல்லிக்கட்டுகளில் பங்கேற்பதற்கான முன்பதிவு அவகாசம் இன்று மாலையுடன் நிறைவு. ஆர்வத்துடன் விண்ணப்பிக்கும் வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்கள். உதகையில் 1 வாரத்திற்கு மேலாக நிலவும் உறைபனியால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பனியை பொருட்படுத்தாமல் விளையாட்டு வீரர்கள் பயிற்சி. இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வந்த கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகல். கட்சிக்குள் அதிருப்தி எழுந்ததால் ராஜினாமா என விளக்கம். பாலைவன நாடான சவுதி அரேபியாவில் கொட்டி தீர்த்த மழை. வெள்ளக்காடான சாலைகளால் பொதுமக்கள் அவதி.
தனது உரைக்கு முன்பாக தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் RN ரவி வெளியேறிய நிலையில் மீண்டும் தேசிய கீதம் பேசுபொருளாகியுள்ளது. அரசியல் சாசன விதிகளின்படி எப்போதெல்லாம் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும், அதற்குள்ள கட்டுப்பாடுகள் என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நடப்பாண்டில் முதல் கூட்டத்தொடரில் தனது உரையை தொடங்கும் போது தேசிய கீதம் பாடவில்லை என கூறி ஆளுநர் RN ரவி உரையை படிக்காமல் வெளியேறினார். பொதுவாக அரசியல் சாசன விதிகளின் அடிப்படையில் நாடாளுமன்றத்திலும் பொது நிகழ்ச்சிகளிலும் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது கடைபிடிக்க வேண்டிய சில கட்டுப்பாடுகள் உள்ளன. 52 வினாடி கொண்ட முழு தேசிய கீதமும் 20 வினாடி கொண்ட தேசிய கீதத்தின் குறுகிய வடிவும் எப்போதெல்லாம் இசைக்கப்பட வேண்டுமென மத்திய உள்துறை அமைச்சக விதிகளில் கூறப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேசிய கொடிக்கும் தேசிய கீதத்துக்கும் மதிப்பளிப்பது என்பது அரசியல் சாசன பிரிவு 51A(a)வின் கீழ் அடிப்படை கடமை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சிவில் மற்றும் இராணுவ நிகழ்வுகள், குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு தேசிய வணக்கம் செலுத்தும் நிகழ்வு, அணிவகுப்புகளில் 52 வினாடி கொண்ட முழு தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு விழாக்கள் மற்றும் பிற நிகழ்வுகளில் குடியரசுத் தலைவர் வரும்போதும் அவர் வெளியேறும் போதும் தேசிய கீதம் இசைக்க வேண்டும். அகில இந்திய வானொலியில் குடியரசுத் தலைவர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவதற்கு முன்னும் பின்னும் ஒலிக்க வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சக விதி கூறுகிறது. ஆளுநர்கள், துணைநிலை ஆளுநர்கள் அரசு நிகழ்ச்சிக்கு வரும்போதும் அவர்கள் வெளியேறும் போதும் 52 வினாடி தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அணிவகுப்பாக தேசிய கொடியை கொண்டு வரும் போதும், கடற்படை உள்ளிட்ட பல்வேறு படைகளின் கொடிகளை ஏற்றும் போதும் கட்டாயம் தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் சட்டமன்றங்களில் தேசிய கீதம் இசைப்பது குறித்து எந்த விதிகளிலும் குறிப்பிடப்படவில்லை. இந்த விஷயத்தில் ஒவ்வொரு மாநில சட்டப்பேரவையும் ஒவ்வொரு மரபை பின்பற்றுகின்றன. பெரும்பாலான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 20 வினாடிகளிலான குறுகிய தேசிய கீதத்தை சட்டப்பேரவை நிகழ்ச்சி தொடங்கும் போதும் நிறைவு பெறும் போதும் இசைத்து வருகின்றன. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் அவை நிகழ்ச்சி தொடக்கத்தில் தேசிய பாடலான வந்தே மாதரமும் இறுதியில் தேசிய கீதமும் இசைக்கப்படுவது வழக்கம். புதுச்சேரியில் அவை தொடங்கியவுடன் முதலில் தேசிய கீதமும், தொடர்ந்து புதுச்சேரி தமிழ்த்தாய் வாழ்த்தும், நிறைவுறும் போது தேசிய கீதமும் இசைக்கப்படுவது நடைமுறை மரபாகும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கடந்த 70 ஆண்டுகளாக சட்டப்பேரவை தொடங்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுவது மரபாக இருந்து வருகிறது. சட்டப்பேரவை தொடங்கப்படும் போது வந்தே மாதரம் இசைக்கப்பட்டு வந்த மேற்கு வங்கத்தில் மாநில பாடல் இசைக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு டிசம்பரில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 58 ஆண்டுகளாக தேசிய கீதம் இசைக்கப்படாமல் இருந்த நாகாலாந்து சட்டப்பேரவையில் 2021ஆம் ஆண்டு அம்மாநில ஆளுநராக RN ரவி இருந்தபோதுதான் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அதேபோல திரிபுராவில் பாஜக ஆட்சியை கைப்பற்றிய பிறகு 2018ஆம் ஆண்டு சட்டசபையில் முதன்முறையாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக டெல்லி செய்தியாளர் சுசித்ரா.